இனிய காலை வணக்கம். மகது ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம எளிமையான ஆசனம் ஒன்று உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பாத கோணாசனம். கோணாசனம் 2 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம். இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு சற்று முன்னால் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள் அல்லது பழங்கள் பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆசன நிலைக்கு செல்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்ம இப்போ ஆசனம்லாம் உங்களுக்கு நாங்கள் எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் போடுறோமா, அந்த இடம் வந்து ஒரு 4.5 ஏக்கர் இடம். இப்போ வந்து தென்னை மரம், மாமரம், கொய்யா, பலா நிறைய மரங்களை வச்சு இப்போ பயிர் பண்ணி ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த இடம் வந்து சூரியனார் கோயிலுக்கு பின்பக்கமாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் எனிமா கேனு, கண் கழுவுதல், இந்த மூக்கு இந்த நீர் விட்டு மூக்கை சுத்தப்படுத்துறது, அந்த இதெல்லாம் நாங்கள் வச்சு இருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து முகாம் போடுறோம். முகாம் போட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம்னா இயற்கையான உணவுகள், முளைக்கட்டிய தானியங்கள் அதெல்லாம் வழங்குகிறோம். அப்புறம் வந்து இன்னும் முகாமில் வந்து வாழை இலை குளியல், மண் குளியல் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா வந்து பார்த்து பயன்பெற்றுக்கிட்டு போகலாம். இப்போ வந்து ஆசன நிலைக்கு நான் இப்போ செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆரம்பிக்க இருக்கிறோம். கால் நீட்டிட்டு இந்த பட்டர்ஃப்ளை போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஆசனம் செய்யறதுக்கு. அதனால் வண்ணத்தி பூச்சி தமிழில் சொல்கிறது, ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை, அதை செய்து முடித்து விட்டு சொல்கிறோம். நம்ம கைக்கு ரிலாக்ஸேஷன் நம்ம அப்படி ரெண்டு காலையும் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா நம்ம வயிற்று பக்கம் உள்ளே நல்லா இழுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் முடியுதோ இழுத்துட்டு இப்படி ஆசனம் வாய்க்கு நேராக அப்படி வச்சுட்டு கால் 2 தொடலாம் கீழே இருக்கணும். அப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இப்பொழுது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. நன்றி ஆர்ஜி அவர்களே. நன்றி. இன்னைக்கு அந்த தியானத்துக்கு போயிடுங்க. நன்றி. இப்போ தினம் ஒரு படம் பார்த்துட்ருக்கோம். என்ன படம் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஜி ஐயாவிட்ட அந்த படத்தை பற்றி சொல்லலை, ஒரு ரகசியமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை பற்றி சொல்லாமல் வச்சுருக்கோம். அதனால தான் ஆர்ஜி அவர்கள் அந்த படத்தை பற்றி சொல்லலை உங்களுக்கு. ஸோ கேட்டார், நீங்களாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் அதனால் என்னோடய நிலைக்கு விட்டார். இன்றைக்கி பார்க்குறோன்னா முந்திரி பார்த்துருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு பார்த்துருக்கோம் இல்லையா, முந்திரி படம் அதை தான் பார்க்க போகிறோம். முந்திரி படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முந்திரி படம் தோட்டத்தில் விளையும் போது முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. காயை வந்து அது முன்னாடி தள்ளி விட்டுரு, படம் வந்து பின்னாடி நிற்கும். அதான் முந்திரி படம். சரிங்களா. அந்த முந்திரி படத்தை பிக்கும்போது தான் காயும் பழமும் சேர்ந்து பிச்சிட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் தான் முந்திரியை நல்லா காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் கொட்டையை உடைப்பாங்க. அது நிறைய மிஷின்லாம் வந்துடுச்சு. முந்திரி பழத்தை சொல்லலாம், முந்திரி பழத்தில் நிறைய இது வந்துட்டாங்க. முந்திரி கட்டை பேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் முந்திரி பழம். முந்திரி பழம் பார்த்திங்கன்னா 3 விதமான கலர்களில் நமக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரு, அப்புறம் சிவப்பு கலரு, அப்புறம் பச்சையும் மஞ்சளும் பச்சையும் சிவப்பும் சேர்ந்த கலரு, இப்படி 3 விதமாக கலராக இருக்கும். அது ரொம்ப சுவையான பழம் தான். முந்திரி பழம் சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும்.
அதுக்கு என்ன செய்வாங்க, உப்பை கொஞ்சம் இது பண்ணி போடுவாங்க, கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம இயற்கை இதில் செய்யும்போது மிளகுத்தூளை கொஞ்சம் சேர்த்து வெட்டி விட்டு அது மிளகுத்தூள் நல்லா சேர்த்து மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக கலந்து சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். அந்த பழம் திங்கிறதுக்கு அருமையாக இருக்கும். உடம்புக்கு மிகவும் சுறுசுறுப்படையில் டானிக், சத்தான டானிக்காக இப்போ கிடைக்கக்கூடிய பழம் இந்த முந்திரி பழம். அதாவது ஒரு சீசன் டயத்தில் தான் கிடைக்கும். அந்த பழம் கிடைக்கும்போது நிறையா சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல சத்தான பழமும் கூட முந்திரி பழம். இந்த பித்தத்தெல்லாம் சரியாக அது பண்ணிக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பழம் தான். அதனால் நீங்கள் சாப்பிட்லாம், பயப்படாமல் சாப்பிட்லாம். நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு லைட்டாக சிறிதளவு சேர்த்துக்கிட்டு நல்லா வெட்டி போட்டு அதை நல்லா ஒரு யானத்தில் போட்டு கலக்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு மிகவும் சிறந்தது. அதாவது சிறந்த பழங்களை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கோம். கிராமத்து பழங்களை சிறந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறோம்னா இதெல்லாம் உடம்புக்கு சத்தான டானிக்கு. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு யாருக்கும் உடலில் அவ்வளோ வியாதிகள் இருக்குது. அதனால தான் அந்த வியாதிகளை சொல்லும்போதும் பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எதையாவது பற்றி உங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் நீங்கள் யோகா செய்ய முடியலனா கூட இந்த பழங்களை பற்றியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பலன் பெறுவீங்கிறதான் சொல்கிறோம். இந்த உலகம் முழுக்கும் இந்த ஆசனங்களை வெளியில் கொண்டு போய் சேருங்க. அதான் எங்களோட ஆசனம், ஆசையும் கூட, ஆவாலும் கூட. எங்களோட இயற்கை சங்கத்தின் ஆர்வலர்களோட மிகவும் அற்புதமான விஷயங்களை கொண்டு போய் வெளியில் சேர்க்குறீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு தினமும் வெளியிடுறீங்க. அதான் மிக சந்தோஷப்படுறாங்க. யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தினமும் வெளியிடுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். செய்து பார்த்துறவங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். என்ன காரணம்னா இந்த பொருளாதார ரீதியாகவும் கஷ்டம் தான் இதில். நாங்கள் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாகவோ உங்களுக்கு இந்த சேனலில் கிளாரிட்டியாக கொண்டாந்து சேர்க்க முடியாத வருத்தம் இருக்குது. நாளடைவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அதை மாற்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு போய் அதில் சேர்த்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு அற்புதமாக கொண்டாந்து வெளிக்கொண்டு வரும்போது அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஏன்னா எங்களால் டெக்னிக்கல் அவ்வளோதான் இருக்குது, எங்கள்கிட்ட தொழில்நுட்பம் அவ்வளோதான் இருக்குது. அதை கொண்டு போய் உங்களுக்கு சேர்த்துருக்கோம். மற்றவங்களாட்டம் தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கிறதுனால அதை கொண்டு வரோம். தொழில்நுட்ப வசதி இருந்தால் செஞ்சு கொடுங்க, நாங்களும் அதை முயற்சி பண்ணி மாற்றிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். நன்றி. என்னடா இது எங்கள்கிட்டயே கேட்குறீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முடிஞ்சால் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் சொல்லிட்டு ஐயா சொன்ன 4.5 ஏக்கர் சோலையை வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த சோலையில் நாங்களும் அதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சோலையை வளர்கிறதுக்கு தினமும் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்களும் செய்துக்கிட்டு இருக்கோம். தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் இந்த சோலையில் தான் உங்களுக்கு ஆசனங்கள் 99.99% இங்கே தான் எடுத்திருக்கோம். 99.99% எடுத்திருக்கோம். 1% வெளியில் எடுத்திருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சோலைக்கு எங்களால் என்ன பண்ண முடியும், இந்த சோலைக்கு அத்தனையும் எங்களால் பண்ண முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களால் முடிஞ்சால் அந்த சோலையை வந்து நீங்கள் ஒரு தடவை சூரியனார்களுக்கு பின்பக்கமாக இருக்கும் அந்த சோலை, அந்த சோலையை வந்து நீங்களே பார்வையிடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, அந்த சோலைக்கு செய்யுங்க. அந்த சோலையால் என்ன நடக்குதுன்னா மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இயற்கை உணவுகள், யோகாசனங்கள், வாழ்வாதாரம். இன்றைக்கி வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அதையே பணத்தை சம்பாரிச்சிட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். எங்களுக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குதுன்னு. அதெல்லாம் வேண்டாம், பணமும் சம்பாதிங்க, உங்களால் யோகா, இயற்கை உணவுகளை சேர்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். சரி, இந்த மகரிஷி தினமேராக மற்றவங்கள்ட்ட கொண்டு எப்படி சேர்க்கணும்னா ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூடியூப் சர்ச்சில் போய் டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். இல்லை நீங்கள் அந்த இதுலேயே கூகுள் சர்ச்சு எதில் வேணாலும் போய் டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிங்க, எங்களோட சேனல் தான் வரும். வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 218க்கு மேலே இப்போ ஆசனங்கள் இருக்குது. ஷார்ட்ஸும் இதுவும் 160 ஆசனங்களுக்கு மேலே அதை வெளியிட்ருக்கோம். அதுவும் தினமும் தொடர்ந்து வெளியிட்ருக்கோம். அதனால் வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம், பேச்சில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கொஞ்சம் நெளிவு சுழிவு இல்லாமல் பேசியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையானது ஆசனங்கள் தான். அந்த ஆசனங்கள் அனைத்தும் அதில் வெளியிட்ருக்கோம். நீங்கள் பார்த்து மேலே மற்றவங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். ஆர்ஜி அவர்கள் இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனங்களை செய்து காட்டி, இந்த பாத கோணாசனத்தை உங்களுக்காக செய்து காட்டி, அது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாரு ஐயா, ஆனால் கடினம் தான். ஆனால் உங்களுக்கு ஐயாவோட ஆசனம் என்ன விஷயம்னா எல்லோரும் செய்யணும், அதை வந்து ஆசனத்தை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் செய்வீங்கன்னு ஐயா நினைக்கிறாரு. அதான் அவரோட மனநிலையும். மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நினைக்கிறாரு. கண்டிப்பாக அது நடக்கும். நல்ல விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நல்லதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுப்போம். அதே நிலையில் தான் எங்களோட ஆசனங்களை நீங்கள் என்னடா கொஞ்சம் தான் வீஸ் போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் கவலையே போகிறதில்ல. நீங்கள் 10 பேர் பார்த்தாலும் சரி தான், 5 பேர் பார்த்தாலும் சரி தான், நீங்கள் 500 பேர் பார்த்தாலும் சரி தான், எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஒருத்தவங்க பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி தான், 100 பேர் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுற கிடையாது. ஆனால் அனைவரையும் யோசிக்கிறோம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்குனாலும் பதில் சொல்கிறோம், பிடிக்கலனாலும் பதில் சொல்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம்.
நீங்கள் பாருங்கள், நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம், மற்றவங்க பாருங்கள். ஆர்ஜே அவர்கள் இப்போ உங்களுக்காக செய்து காட்டி, ஆர்ஜே வர்ணை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். குரல் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். இனிமை கலந்த குரலில் பேசுவார் ஐயா. அந்த ஆசனம் செஞ்சுக்கிட்டே சொல்லும்போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும். பார்த்து மகிழுங்க. மறுபடியும் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி. கோணாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்ல இருப்பதுக்கு முன்னால் இந்த இடத்த பற்றி உங்கள்கிட்ட சில தகவல்களை சொல்லுகிறேன். இந்த இடம் வாங்கினதுக்கு முழுமூச்சியாக இருந்தது ராமலிங்கம் ஐயா அவர்கள் உழைப்பில் தான் நிறைய பேர் உதவிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, இவங்க பேர் மட்டும் தான் தெரியுது. அவங்க முயற்சியில் தான் இந்த இடம்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கி குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க இந்த இடத்த. இந்த இடம் வாங்கிறதுக்கு இன்னொரு டாக்டர் அவர்கள் உதவி புரிஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. சாம்பசிவம் டாக்டர் அவர்கள் இன்னும் சில பேர்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகலாம், எப்போமா வந்துட்டு போனீங்கன்னா திரு அன்பழகன் அவர்கள் யோகா மாஸ்டர் இந்த இடத்துல இருப்பார். அவர்கிட்ட சில தகவலெலாம் நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த சோலை வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நீங்களும் பலன் பெறலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்பட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே எளிய பயிற்சிகள், மண் குளியல், அப்புறம் சூரிய குளியல், காற்று குளியல், அதுமாரி நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். நேரடியாக வந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நேரடியாக பார்த்து நிறைய பேர்லாம் சூரியனார் கோயிலுக்கெலாம் வருவீங்க. அதுலேருந்து பின்பக்கம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்துக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நம்ம ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்போ வண்ணாத்தி பூச்சி ஆசனம், ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை. நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியுது. சின்ன பசங்களாம் வண்ணாத்தி பூச்சின்னா தெரிய மாட்டேங்குது. இப்போ அதனால தான் நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம், ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறோம். இந்த கைக்கு வாம்பு பயிற்சி. எங்களோட நோக்கமே இப்போ யோகாவும் கொடுக்குறோம், அதுமாரி தமிழும் வளரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அதனால தான் நாங்கள் முடிஞ்ச அளவு தமிழ்லையும் பேசுகிறோம். தமிழில் சொன்னால் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் ஆங்கிலம் நாங்கள் கொண்டு வர மாரி கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். அதனால தான் ஆங்கிலம் கொண்டு வரோம். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தமிழில் தான் பேசுவோம். இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே அவர்களே. பாதகோணாசனம் 2 சுற்றுகள் செய்து ஒரு சுவாசத்தை மறந்துவிட்டேன். ஆசிரியர் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிற மாரி இருக்குது. ஒரு 5 மூச்சு இழுத்து விடுங்க. பாதகோணாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். பாதகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கிறோம். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டு நல்லா பிடிச்சி இப்படி கொண்டு வரோமா, கை கால்லாம் நெகிழ்த்தன்மை ஏற்பட்டு பலம் பெறுகின்றன, மூட்டெல்லாம் பலம் பெறுகின்றன. சில பேருக்குலாம் வலி இருக்கும். வலி இருக்கிறவங்களாம் இந்த ஆசனம் கொஞ்ச நாள் தவிர்த்துட்டு மற்ற ஆசனம் செஞ்சு வலியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆசனம் பழகலாம். இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன, முதுகு தண்டு நேராக இருக்கின்றன. இந்த முதுகு தண்டு நேராக இருக்கிறது, அப்புறம் கை கால்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால கை கால், முதுகு தண்டு, இடுப்பு பகுதி அனைத்து பகுதிகளுமே பலம் பெறுகின்றன. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைலாம் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. பாதகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை உங்கள்கிட்ட கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆசிரியர் அவர் வர்ணனையில் கொஞ்சம் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி ஆர்ஜி அவர்களே, மிகவும் சிறப்பு. சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ஜி எல்லோரும் செய்யணுங்கிறதுக்காக அதை எளிமைன்னு சொல்லிடுறாரு, எளிமையாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. மிகவும் சிறந்த ஆசனம். இந்த பெண்கள் அனைவரும் செய்யலாம். அதாவது பெண்கள் அனைவரும் இந்த ஆசனம் செய்கிறதுனால, அதாவது இந்த ஆசனத்தில்
புட்டப்பகுதின்னு சொல்லுவோம். அதாவது பிட்டம்லாம் பிட்டப்பகுதின்னு சொல்லுவோம். புட்டம் எல்லாம் பிட்டப்பகுதின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் கொச்ச வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அது சொன்னால் தான் கொஞ்சம் நல்லா தெரியும், அளவுக்கும் தெரியும். அதனால தான் அதை கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண மனித இயல்புனா, மனித உடம்புனா ஒரு சாதாரண உடம்பு அப்படின்னு நினைங்க. அதை பற்றி கூச்சமோ நாச்சமோ பட்டோம்னா அதை சில விஷயங்களை உணர்க்க முடியாது. ராமலிங்க ஐயாவெல்லாம் அப்படியே அழகாக பேசுவார். ஒரு அந்த கழிவறைக்கு போகும்போது அந்த ஆசனம் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி, ஆசனம் அந்த கழிவு எப்படி வரணும்னா ஒரு கும்பம் மாரி இருக்கணுங்க. அந்த ஆய் வந்து விழுந்து அப்படியே முட்டாகி ஒரு சாணியில் அப்படியே ஒரு கூராக இருக்கணுங்க. அப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அப்போல்லாம் கூச்சப்பட மாட்டார். அதேமாரி பேச கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது, தவறு இல்லை. அதாவது எல்லாமே சொன்னால் மட்டும்தான் வெளியில் தெரியும், சொல்லாமல் இருந்தால் இல்லை எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்க எப்படி வளர முடியும். அதனால தான் சொல்கிறோம், எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். இப்போது இந்த பெண்களுக்கு ஏன் முக்கியமான ஆசனம் சொல்கிறோம் இல்லையா? இந்த இன்றைக்கெலாம் வந்து அறுவை சிகிச்சை தான். ஐயா எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்க ஐயா, எனக்கு குழந்தை பிறக்கலாம் ரொம்ப சிரமம். ரொம்ப ஈஸிங்க. குழந்தை பிறக்கிறது சுகப்பிரசவம் மிகவும் எளிமையான விஷயம். அனைவரும் புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இந்த ஆசனங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆசனங்களை செய்யுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நார்மல் சுகப்பிரசவம் தான். நார்மல்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலம். ஆனால் சுகப்பிரசவங்கிறது தமிழ். சுகமாக அப்படியா? சுகப்பிரசவம்னா சுகமாக போகிறதாங்க பிரசவம், அதுதாங்க சுகப்பிரசவம். அதை தாங்க சொல்கிறோம். இந்த ஆசனங்கள்லாம் செய்யுங்க, பெண்கள்லாம் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் தான். 100% உங்களுக்கு சுகப்பிரசவம் தான். 100%, 1000% சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் வந்து இது பண்ணும்போது நல்லா கால் போய் இதில் படும், எங்கள் மறையுறுப்புகிட்ட தொடும்போது அந்த உணர்வுகள்லாம் தூண்டப்பட்டு விந்தணுக்கெல்லாம் நல்லா கெட்டிப்படுத்திடும். இதெல்லாம் விந்தணுக்களை கெட்டிப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணும். அப்புறம் வந்து விந்தணுக்கள் கட்டுப்படுத்தினா அப்புறம் இரவு நேரத்தில் கனவுகளில் போகிற விந்தணுகளை கட்டுப்படுத்தப்பட்டுரும். அதனால் இந்தமாரி ஆண்மை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்குது. பெண்கள்லாம் வந்து மனநிலையை ஒருநிலைப்படுத்தலாம். பெண்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அனிசியாங்கிற அந்த அனிசைஸ்ன்னு அதை வந்து சொல்லுவாங்க. அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இந்த முதுகுத்தண்டு படம் ரொம்ப வலி ஏற்பட்டுரும், ரொம்ப இதாக இருக்கும். இந்தமாரி ஆசனங்கள்லாம் தினமும் செய்யும்போது அந்த வலிகள்லாம் நீக்கப்பட்டு இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி இதெல்லாம் இருக்காது, கால் வலியெல்லாம் நீக்கப்பட்டுடும். ஆர்ஜி அவர்கள் எப்போதும் வந்து அதிகமாக சொல்லி மக்களை வந்து குழப்ப விடாதுன்னு நினைப்பார். நான் அதை பற்றி கவலைப்பட கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி முடிச்சிடணும் ஐயா அப்படிங்கிறது தான் நான் சொல்லிடுறது. நீங்களே சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிவிடுவார். நம்ம அதெல்லாம் விடுறதே கிடையாது. ஆர்ஜி அவர்கள் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் டைமும் நிறையா சொல்கிறதுனால எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயா நீங்கள் நிறைய வளர்த்துறீங்க அப்படின்னா ஐயா சொல்லுவார். நான் கவலைப்பட மாட்டேன். நமக்கு டைம் போனால் என்ன, மற்றவங்கள பற்றி என்ன, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம்ப்பா. நம்ம கடமையை சொல்லி முடிச்சிடுவோம் அப்படிங்கிறத நம்மளோட வாழ்க்கை. அதனால் பலன்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய பலன்களை சொல்லிகிட்டே போகலாம். சரி ரைட்டு. அதோட நீங்கள் கேட்டதோட இன்னொரு 2 விஷயத்தையும் கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு இதை சொல்லணும்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குங்கய்யா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும் நம்மளை பொறுத்தளவுக்கு. இல்லைன்னா நமக்கு தலையை வெடிச்சிடும்யா. சொல்லுவாங்க கிராமத்தை, தலையே வெடிச்சினையா அவனுக்கு சொல்லலைன்னா. அது நமக்கு உண்டு. சரி ரைட். இன்றைக்கி ஒரு சிந்தனையோட உடல் பிரச்சனைகளோட மனக்குழப்பங்களோட வியாதியை பற்றி சந்தேகங்களோட பக்குவம் இல்லாத கேள்விகளோடு நிறைந்து கிடைக்கும் நிறைவின்மைகளோடு வாழ பழகிவிட்ட நம்ம மனித சமுதாயமும் அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. மாற்றி அமைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால தான் இந்த யோகாவை யூடியூப்பில் பல மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பல நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் வெளியிடுறோம். என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க, சொல்கிற வார்த்தைகள் நல்லா கவனிங்க. உடல் பிரச்சனைகளோடும் மனக்குழப்பங்களோடும் வியாதி பற்றி சந்தேகங்களோடும் பக்குவம் இல்லாத கேள்வியோடும் நிறைந்து கிடக்கும் நிறைவின்மைகளோடும் வாழ பழகிவிட்ட நம் மனித சமுதாயத்தை மாற்றி அமைக்கணுங்கிறது தான் இந்த போராட்டம். நாங்கள் கண்டிப்பாக மாற்றி அமைப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாற்றி அமைக்கிறது எங்களோட கடமையும் கூட, எங்களோட வாழ்க்கை நிறையும் கூட. இறுதி வரை எங்களோட ஆசனங்கள் இயற்கை உணவுகளை பற்றியே வாழ்ந்து சிந்தனையோடு மறைந்துவிடுவது எங்களோட சந்தோஷம். உங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இது ஏன் யூடியூப்பில் வெளியிடுறேன்னா உலகம் முழுக்கும் இதை பார்க்குறாங்க. அதனால தான் இந்த யூடியூப் சேனலில் வெளியிடுறோம். இல்லைனா எங்களை தினமும் எங்கள் இயற்கையை பற்றி நாங்கள் சொல்லிடுறோம், யோகா பற்றி எடுத்து கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அதை யூடியூப்லேயும் சொல்லிடுறோம். சரிங்களா? உடல் பிரச்சனைகள் மனக்குழப்பத்தோடு இருக்கிற உங்களை மாற்றி அமைக்கணும் எங்களோட ஆசனம். யோகாசனங்களை தினமும் செய்யுங்க. எங்களோட உடற்பயிற்சிகள் நிறைய போட்டிருக்கோம், அதை பாருங்கள். தினமும் பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம்.